நம்ம நண்பர் வந்து ஹாங்காங்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்தோனேசியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. தொழுகையை விடாமல் இருக்கிறதுக்காக இப்போமே ஜமாத்து வச்சு தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வந்த மக்கள் எல்லோருக்குமே நம்ம ஒரு சமோசா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இஞ்சி டீ ரொம்ப அற்புதமான ஒரு மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ். ஜமால் முகமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளராக நான். மௌலிது சாப்பாடு ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்குது. முதல் பந்தி முடிஞ்சு 2வது பந்திக்கு மக்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கிறாங்க. கண்மணி நாயர் ரசூலுல்லாஹி துஆ பரக்கத்தினால 12 நாள் சிறப்பா இருந்துச்சு. வேறு நம்ம தாய் தமிழன் சப்ஸ்கிரைபர் พอทางครั้งแรกก็สบายสะดวกงานก็ดีกับข้าวก็อร่อยஇன்றைக்கு மட்டும் 15000 ரூபாய்க்கு நம்ம தமிழ் பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது போல மேலும் வளர எங்களுக்கு துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். NSK சித்திக் பாய் உபைதுல்லா அவங்க டீம் நல்ல அருமையா சமைச்சு தந்திருந்தாங்க. பிரியாணி நாங்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு எங்களுக்கு நல்ல நிர்வாகம் நல்ல ஒத்துழைப்பு தந்தாங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மௌலிது நிகழ்ச்சிகள் வந்து மேல் தளத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம தாய் தமிழன் இந்த காணொலியை பதிவிடுறோம். தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. நம்ம நண்பர் வந்து ஹாங்காங்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? இந்தோனேசியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அங்கேயும் மௌலிதுகள் சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். ஏன்னா ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமா அந்த பேங்காக் பள்ளியில் மௌலிதுக்கு வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? கடந்த 20 வருஷமா இருக்குது. அப்படியா? 20 வருஷமா பார்க்குறீங்க. எப்படி இந்தோனேசியாலலாம் எப்படி? இந்தோனேசியா இன்னும் பிரமாண்டமா, மலேசியா எல்லா நாடுகளையும் நல்ல சிறப்பாக நடக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பரிசு பொருட்களை வந்து இப்போ மேல் தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பொருட்கள் வந்து 12 நாள் மௌலிதில் வந்து பயான் பண்ண அந்த சிறப்பு பயன்லேருந்து சிறப்பு கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்துச்சு. வந்த மக்கள் எல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான அந்த சிறப்பு பரிசு தான் இது. மௌலிது நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்த நிலையில் இப்போ 4வது தளத்தில் வந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதை வந்து நம்முடைய சங்கத்துடைய பொருளாளர் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. வந்த மக்கள் எல்லோருக்குமே சமோசா நம்ம ஒரு சமோசா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இஞ்சி டீ அதை தான் நம்மளுடைய பள்ளி நிர்வாகிகள் வந்து அதை வந்த விருந்தினர்களுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய அந்த மீலாது நபி நிகழ்ச்சிக்கு வெளிநாட்டு நம்மளுடைய நண்பர்கள் சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். சிறுவர் சிறுமியருக்கான அந்த நிகழ்ச்சி நிரல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மீலாது நபி நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்குது. தாய்லாந்தில் அதில் குறிப்பாக பேங்காக்கில் பரவலாக மழை, தொடர் மழை, தொடர்ந்து 7 நாளாக சரியான மழை. இந்த மழைக்கு மத்தியிலையும் மக்கள் வந்து மீலாது நபி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. எங்கோ ஓரத்தில்
தலைமை இமாம் சபீர் அலி ஆலிம் அவர்கள் வந்து சிறப்பு பயான் செய்கிறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதரே உங்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும் என்று நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே கபரில் இருந்து கொண்டு ரவுதாவிற்கு உள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல, சொல்லக்கூடியவர்களுடைய ஸலாத்திற்கு பதிலும் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவர்களுடைய முஹப்பத்தை பெறுவதற்கு அவர்கள் மீது நாம் சொல்லுகிற ஸலாத்தும் ஸலாமும் மிக முக்கியமான காரணமாக அமைகிறது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆச்சரியமான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் ஓங்கி இருக்கிறது. அன்றைக்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் முஹம்மது என்று பெயர் சூட்டுகிறார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு. முஹம்மது என்று நான் பெயர் சூட்டுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த பிள்ளை புகழப்பட வேண்டும் என்ற நியத்தில் சூட்டுகிறார்கள். அந்த புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 1400 ஆண்டுகளை கடந்த பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் வழி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் ஒரு வியப்பிற்குரிய ஒரு மனிதராக சமூக மக்களால் எல்லா மருத்துவர்களாலும் பார்க்கப்படுகிறார். மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்று உலகம் வியக்கிற ஒரு தலைவராக. நம்முடைய இந்த மீலாது நபி நிகழ்ச்சிக்காக வேண்டி நம்முடைய டெக்ஸவும் சொல்லுவாங்க, அதாவது சாப்பாடு விளம்பும் போது அதுக்கான அந்த சேவை பணியாளர்களை வந்து நம்ம தாய் பசங்களை கூப்பிட்டுருந்தோம். லொகர் வக்துக்கு எல்லாரும் நம்ம ஜமாத்துக்கு போயிடுவோம். அவங்க வேலை செய்கிறதுனால அந்த தொழுகையை விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இப்போமே ஜமாத்து வச்சு தொழுதுட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள். தன்னார்வமாக பாருங்கள், மாஷா அல்லா. அவங்க வேலையை தொடர்ந்து செஞ்சாலும் அந்த தொழுகை விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பான இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்க எல்லாருமே தொழுதுட்டாங்க. இப்போ தொழுதுட்டு நம்மளுடைய அந்த பணிகளை தொடர்றதுக்கு மேலே வர போகிறாங்க. சாப்பாடெல்லாம் தயாராகி இப்போ வந்து மேல் தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாமே. சீரணி சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டு சீரணிகள் வாங்கப்பட்டு மிக சிறப்பாக நமது பேங்காக் மஸ்ஜிதில் கொண்டாடப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 12 நாட்களாக நடைபெற்ற மௌலூத் மஜ்லிஸ் மற்றும் சொற்பொழிவில் தொடர்ந்து கலந்து கொண்டு ஆன்மீக பயன் பெற்றவர்கள், சொற்பொழிவின் மூலமாக நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்த நம் பள்ளி இமாம் அவர்களுக்கும் أنت نور فوق نوري أنت إكسير ضلالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حوضك صافي المبارك يدنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستر المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي واعف لي عن سيئاتي عليم سر وأنفى يستجيب الدعوات ربي ارحمنا جميعا في سبيل الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله محمد يا ربي صل وسلم. மீலாது விழா சிறப்பு நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ மக்கள் எல்லாம் லொகர் தொழுவத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம நண்பர் வந்து ஹாங்காங்லேருந்து வந்திருக்கீங்களா? சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, மாஷா அல்லா மாஷா அல்லா. வாங்க வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். சமாக்கில்லா. ஓகே, ரொம்ப அற்புதமான ஒரு மஜ்லிஸ். மாஷா அல்லா மாஷா அல்லா. நான் துபாயிலிருந்து வந்திருக்கேன். அல்லாவுடைய பெரிய கிருபை. தாய்லாந்தினுடைய நாட்டில் இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம திருநபியின் உதய தின விழாவுடைய இந்த நிகழ்ச்சியை தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் சிறப்பாக
அற்புதமான முறையிலே நடத்தினார்கள். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் 12 நாட்களும் கலந்து கொண்டு பயான்களை கவனமாக கேட்டு அதில் இறுதியாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போட்டிகள் வைத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. மிக அற்புதமாக இருந்தது. மேலும் நம்முடைய சிறு பிள்ளைகள் பைத் ஓதிய முறை, பாடல் பாடிய அந்த முறைகள் ரொம்ப அழகாக, ரொம்ப உள்ளம் குளிர வைத்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஸலவாத்தை ஓதக்கூடிய மஜ்லிஸிலே மலக்குமார்கள் இறங்குவார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுவார்கள். அந்த அடிப்படையிலே மலக்குகள் திரளாக கலந்து கொண்டது போன்ற ஒரு உணர்வை இந்த மஜ்லிஸ் எனக்கு ஏற்படுத்தியது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தாய்லாந்தில் வசிக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எல்லா வகையான அருளையும் வளத்தையும் தந்தல் புரிவானா. அஸ்ஸலாமு அலைக்கும். என் நண்பர் வந்து ஒரு வியாபார விஷயமா தாய்லாந்துக்கு வந்துருந்தாங்க. வந்த இடத்துல நம்மளுடைய இந்த மீலாது நபி நிகழ்ச்சி நிரலில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திண்டுக்கல் ஜமால் அவர்கள் உங்களுடைய வரவை வந்து இந்த தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் அன்போடு வரவேற்கிறது. ஜமால் முகமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளராக நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன் துபாயில். ஓகே, மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். பொதுமொழி சாப்பாடு சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் தாளிச்ச சோறு, மட்டன், வெள்ளை குருமா, அகனிக்கறின்னு சொல்லுவாங்க, அது நடக்குது. தாளிச்சா, இனிப்பு, கஞ்சி எல்லாமே ஜரூராக போயிட்டு இருக்குது. எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க. கத்திரிக்காய் முடிச்சு مصطفى مرتضى مصطفى 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 مرتضى حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي يا مصطفى நீராரம்பமாய் வந்த ஒளியே அந்த ரஹ்மான் தந்த அகிலத்தாரின் அருட்கொடையே அர்ஷ் குர்சி வானம் பூமி உங்கள் ஒளியின் வழியே நீர் வரவில்லை என்றால் இந்த புவியின் பிள்ளையே يا مصطفى يا مرتضى يا سندي يا سيدي يا شفيعي خذ بيدي يا مصطفى. மௌலிது சாப்பாடு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. முதல் பந்தி முடிஞ்சு ரெண்டாவது பந்திக்கு மக்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு நம்ம நண்பர். முதல் பந்தி நல்லபடியாக முடிஞ்சு போயிட்டு இருக்குது. அடுத்த பந்திக்கு மக்கள் வந்து சாப்பிட தயாராகிட்டாங்க. எல்லாத்துக்குமே அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக பண்ணி வச்சுருக்கோம். 800லேருந்து 1000 பேர் சாப்பிட வருவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். பேங்காக்கில் உள்ள இந்த தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் நம்ம இஸ்லாமிய மார்க்க முறைப்படி என்னென்ன நிகழ்வுகள் இருக்குதோ அதெல்லாம் சட்டப்படியே எல்லாமே அழகான முறையில் செய்கிறாங்க. நோன்பு காலத்துலேயும் நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கலாம். காக்கா வாங்க. ஆண்டவங்கிறதுனால நம்ம கண்மணி நாயர் ரசூலுல்லாஹ்வுடைய துவா பரக்கத்தினால 12 நாளும் சிறப்பாக இருந்துச்சு. நான் வந்து அவல் டு வாஹி கரெக்டாக ஃபஸ்ட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணேன். 12 நாள் சிறப்பாக இருந்துச்சு. ஆண்டவன் இது போல் வரக்கூடிய காலங்களையும் ஆக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நல்லது. வந்து 5ஆவது மாடியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கேயும் சாப்பாடு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, மறுபக்கம் இங்கே சாப்பாடு இருக்குது. மணி 1:48 ஆகுது. 2வது பந்தி முடிஞ்சு 3வது பந்தி மக்கள் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. 3வது பந்தி கடைசி பந்தி சாப்பாடு சிறப்பாக போயிட்டு இருக்குது. நினச்ச மாதிரி நம்ம 800 பேர் வருவாங்க எதிர்பார்த்தாங்க. 1000 பேர் வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். முஸ்தபா நீர் விண்ணை விடவும் உயர்ந்தீரே, இலந்தை மரமும் தாண்டி இறைவனை நெருங்கி சென்றீரே, உடைகளை விடவும் அருகில் ரப்பை யா முஸ்தபா நீராரம்பமாய் வந்த ஒளியே அந்த வந்துட்டு சொன்னவனே வந்துட்டு பாருங்க.
சாப்பிடுங்க நல்லா. அர்ஷ் குர்சி வானம் பூமி வேறு நம்ம தாய் தமிழன் சப்ஸ்கிரைபர். நீர் வரவில்லை என்றால் இந்த புவியும் அப்படியாமா? ஓகே. யா முஸ்தஃபா நீர் நற்குணத்தின் மேலிருப்பவரே எல்லாம் இனிதான் செய்த அத்தனை இன்னல்களையும் பொறுத்தவரே தர மறுத்தவர் கரத்தில் கஅபா சாவியை தந்தவரே புகழ் அத்தனை பேரிலும் நீர்தான் மிகவும் சிறந்தவரே யா முஸ்தஃபா யா முர்ததா யா சனதி யா சய்யிதி யா ஷஃபீஇ خذ بيدي இந்த பணிகளை வந்து இந்த சவுத் தாய்லாந்தில் உள்ள பிள்ளைகள் இங்கே வந்து பேங்காக்கில் வந்து சில பேர் வேலை பார்க்குறாங்க, சில பேர் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வந்து பார்ட் டைமாக வந்து வேலை பார்த்தாங்க.งานที่นี่เป็นครั้งแรกใช่ไหมครับ? ใช่ครับเป็นครั้งแรกทั้งหมดเลยเพื่อนๆผมเป็น7 คนผมเป็นติดต่อกับบางคนเนี้ยพอติดต่อปุ๊บก็ได้งานก็มาทำงานเมาลิดพอทำครั้งแรกก็สบายสะดวกงานก็ดีกับข้าวก็อร่อยแกงที่ผมชอบที่สุดคือการชอบมากที่สุดเลยอ่ะเป็นอาหารอินเดียที่ผมชอบที่สุดเลยอ่ะ ஓகே நான் சொல்கிறாரு வந்து திடீர் நம்மளுடைய நட்பில் வந்த அந்த பசங்க தான் காரணம். வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் அதில் ஒரு கான்டாக்டில் தான் திடீர்னு ஆள் தேவைப்பட்டுச்சு. நம்ம பிள்ளைகளும் நல்லா ஒர்க் பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால அவங்களை கூப்பிட்ட மறுகைக்கே வந்தாங்க. ஏற்கனவே நம்மளுடைய பள்ளிவாசலுடைய பொதுக்குழு மீட்டிங்லேயும் இந்த பிள்ளைகள் தான் ஒரு 4 பேர் வந்து வேலை செஞ்சாங்க. இப்போ வந்து 7 பேர் வந்திருக்கிறாங்க. வந்து சொல்கிறாரு சாப்பாடு இதான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றோம், இந்தியா சாப்பாடு, அதுலேயும் தமிழ் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாங்க. மன்னிங்கเหนื่อยไหม ก็เหนื่อยครับ เนาะแต่สนุกนะ แต่สนุกเหมือนกันได้รอยยิ้มได้ทุกอย่างนะครับมีความสุขมากเลยครับ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு. இங்கே நம்மளோட ஒர்க் பண்ணது உண்மையிலேயே அவங்களுடைய அந்த வேலையை பார்த்து ரொம்ப நம்மளுடைய கமிட்டி நிர்வாகிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மீலாது நபியினுடைய இந்த பெரிய நிகழ்ச்சியில் வந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்காக வேண்டி நம்ம சிறப்பாக மேலப்பாளையத்திலேருந்து என்எஸ்கே பிரியாணி தென் தமிழகத்தில் ரொம்ப புகழ் பெற்றவங்க. ஆமாம், என்எஸ்கே பிரியாணின்னா தெரியாத ஆட்களே இருக்காது. முதல் தடவையாக நம்ம சமையல்களை செஞ்சு மக்களை மகிழ்வித்தாங்க. இப்போ அவங்க காக்கா உபைதுல்லா காக்கா தான் இருக்கிறாங்க. இப்போ கேட்போம் இவங்களுக்கு முதல் அனுபவம், அவங்க இந்த பேங்காக்கில் வந்தது, இங்கே சமைச்சது, இங்கே உள்ள மக்களை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் தென் மாவட்டத்தை தாண்டி ஸ்ரீலங்காவில் வந்து முத நம்ம ஓப்பன் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் 1 இயர் ஆச்சு. அதுக்கப்புறம் முதல் வருஷமாக மீலாது நபி முன்னேற்று நபிசுல்லாஹுடைய துஆவை பரக்கத்தால் அல்ஹம்துலில்லாஹ் பேங்காங் வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் 10 நாள் தொடர்ச்சி சமையல் நடந்தது. இன்னைக்கு பெரிய ஃபங்க்ஷன் 1000 பேருக்கு பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்றைக்கு மட்டும் நாங்கள் எங்களுடைய குரூப் என்எஸ்கே உபைதுடைய குரூப் மட்டும் 15000 பேருக்கு ஆக்கியிருக்கோம். திருநெல்வேலியில் மட்டும் 4 இடத்துல பண்ணியிருக்கோம். குடோனில் அதுபோக ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 1500 பார்சல் சிக்கன் பிரியாணி, அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் என்னோட தம்பி நசீர் தலைமை நடந்துச்சு. இங்கே நான் நிசா சித்திக் இங்கே 3 பேர் தொடர்ச்சா 10 நாள் வேலை பார்த்தேன். இன்னைக்கு 1000 பேருக்கு நம்ம இங்கே நெய்ச்சோறு, அகனிக்கறி, தால்ச்சா இப்படி இந்த மாதிரி போட்டிருக்கோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இது போல மேலும் வளர எங்களுக்கு துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உபைதுல்லா அக்கா பேசினதை பார்த்துருப்போம். எல்லாருமே நம்ம அவங்களையும் துஆ செய்வோம். இது உங்களுடைய பணி இன்னும் நல்லபடியாக தொடரணும். அல்ஹம்துலில்லாஹ் இது போல தொடர்ந்து பேங்காக் மாதிரி மற்ற நாடுகளுக்கும் அவங்க பயணம் செய்து அவங்களுடைய அந்த கை திறமையை வந்து நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு எல்லா இடத்துலையும் அதை நிறைவேற்றி காட்டணும் நம்மளும் துஆ செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். மீலாது நபி சிறப்பு விழாவுக்கு பல நாட்டு மக்களும் வந்திருந்தாங்க. அதில் உள்ள நம்மளுடைய இலங்கை தமிழ் நண்பர்கள்லாம் வந்தாங்க. நீங்கள் எந்த ஊர்? கல்முனை. நீங்கள் கொழம்பு. நீங்கள் பேர்வலை. அந்த நிகழ்ச்சிக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்களா? எப்படி ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாரு ரமாத்தா இந்து அவர் வீட்டுக்கு இந்த அவரே கூட்டின்னு வந்தாங்க. சரி 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 சரி. எப்படி நல்ல ஃபீலிங் நல்லா இருந்துச்சா? ஓகே. மீலாது நபி அங்கேயும் சிறப்பாக நடக்குமா? கொழும்பு பரகத்தரப்புல உலகத்தின் பல பக்கத்துலேயும் நடந்துட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்க ஏற்படுத்தி இந்த மீலாது நபிக்கு பல நாட்டு மக்களும் வந்து சிறப்பித்து தந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் இந்த ஏற்பாடு செஞ்சிருந்த இந்த மீலாது நபி சிறப்பு விழா நல்லபடியாக முடிஞ்சுது. பள்ளியினுடைய நிர்வாகிகள், பொருளாளர் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாட்களும் மற்றும் மீலாது விழாவுடைய அந்த உணவு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக இருந்துச்சு. முதல் 2 நாள் வந்து இங்கே புதிதாக ஓப்பன் செய்துள்ள ஹாலித் ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்துச்சு. என்எஸ்கே சித்திக் பாய் உபைதுல்லா அவங்க டீம் நல்ல அருமையாக சமைச்சு தந்திருந்தாங்க. பிரியாணி, அப்புறம் காயல், அகனி எல்லாமே ரொம்ப ருசியாக இருந்தது. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மீலாது விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. இன்னைக்கு ஒரு 800-850 பேர் வந்தாங்க. எல்லாம் சிறப்பாக சாப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கவனிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு திருப்தியாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் அது மாதிரி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நாளுமே நல்ல சிறப்பான முறையில் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உபைத் என்எஸ்கே சார்பில் சித்திக்கு பேசுகிறேன்னா, இந்த வருஷம் முறையாக நம்ம பேங்காக்கு தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன்லேருந்து மீலாது விழா சமையலுக்கு அழைச்சிருந்தாங்க. நாங்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு எங்களுக்கு நல்ல நிர்வாகம் நல்ல ஒத்துழைப்பு தந்தாங்க.
கிச்சன் வசதிகள் மற்ற அனைத்து வசதிகளும் சிறப்பாக இருந்துச்சு. பலவிதமான உணவுகள் நாங்கள் எங்களுடைய இதில் செஞ்சு கொடுத்தோம். எல்லாமே ரொம்ப திருப்தியாக அமைஞ்சது. வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த தொடர்ச்சியாக இந்த தொடர்புகள் எங்களுக்கு கண்டினியூ இருவதற்கு அல்லாஹ் கிருபை செய்யணும். அந்த நிர்வாகத்துக்கு அவருடைய அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் சலாத்தையும் சொல்லிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பேங்காக் வந்து முதல் முறையாக அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய இந்த பள்ளிவாசலில் வருஷம் வந்து இந்த மௌலுது ஃபங்க்ஷன் நடக்குது. அதுவும் பள்ளிவாசல் சங்கம் ஆரம்பித்து 50 வருடம் முடிந்து 51வது வருடம் போயிட்டு இருக்குது. அப்போ ஆரம்ப காலத்திலேருந்து இந்த மௌலுது ஃபங்க்ஷன் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குது. அது பள்ளிவாசல் கட்டப்பட்டது 2006ஆம் வருஷம். 12 மௌலுதுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன செய்யறோம், இரவு உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கு வந்த எல்லா மக்களையும் நம்ம பார்த்துருப்போம். பல நாடுகள்லேருந்தும் நம்ம மக்கள் பங்கு பெற்று இருந்தாங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய தாய் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சகோதரர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.